வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று தமிழில் தொகைநிலை தொடர்களை பற்றி பார்ப்போம். இதில் இந்த காணொளியில் சற்று வித்தியாசமாக படைத்துள்ளேன். மேலும் சிறு வினாக்கள், இந்த பகுதிக்குரிய வினாக்கள் ஒரு 4 வினாக்கள் உதாரணத்திற்காக கொடுத்துள்ளேன். தமிழ் தொகாநிலை தொடரின் 6 வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வேற்றுமை தொகை என்பது பெயர் சொல்லோடு வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது ஆகும். உதாரணமாக மதுரைக்கு சென்றார் என்பது மதுரை சென்றார் என வேற்றுமை உருபு மறைந்து வருவது. வினைத்தொகை என்பது காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரச்ச விகுதிகளும் மறைந்து வருவதாகும். எடுத்துக்காட்டு சுடுகாடு, காய்கறி. பண்புத்தொகை ஒரு பொருளின் நிறம், வடிவு, சுவை அல்லது தன்மையை குறிக்கும் அல்லது பண்புச்சொல் மறைந்து வருவது. பிரித்தால் மை விகுதி வருவதும் பண்புத்தொகையாகும். உதாரணம் இன்சொல், வெண்மதி. ஓமை தொகை ஓம உருபுகள் மறைந்து வருவது ஓமை தொகை ஆகும். உதாரணம் மதிமுகம், பவளவாய். உம்மை தொகை என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். உதாரணம் தாய், தந்தை, காய்கனி. அன்மொழி தொகை வேற்றுமை, வினை, பண்பு, உவமை மற்றும் உம்மை தொகைகளுக்கு அப்பால் வேறு சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகையாகும். உதாரணம் தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடர் எழுவாயை தொடர்ந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், வினாச்சொல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வந்து முடிவது எழுவாய் தொடராகும். இடைநிலையில் எந்த சொல்லும் மறையாமல் வெளிப்படையாக வரும். உதாரணம் மல்லிகை மலர்ந்தது. மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்து என்ற வினைச்சொல் வந்துள்ளது. இனியவன் கவிஞன் எழுவாய் பெயர்ச்சொல். காவிரி எங்கே எழுவாய் வினாச்சொல். விழித்தொடர் விழி என்பது அழைத்தல், பெயருடன் வினைமுற்று தொடர்வது விழித்தொடர் எனப்படும். நண்பா படி, அண்ணா வா. வினைமுற்று தொடர் முதலில் ஒரு வினைமுற்று சொல் அமைந்து அதனைத் தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து முடிவது வினைமுற்று தொடராகும். பாடினாள் கண்ணகி. பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் வந்து கண்ணகி என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. வென்றான் வேந்தன். பெயரச்ச தொடர் முற்று பெறாத ஒரு வினைச்சொல், அதாவது எச்சச்சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். கேட்ட பாடல். கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. படித்த பையன். வினையச்ச தொடர் முற்று பெறாத ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைமுற்றை சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் எனப்படும். பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் வினையச்ச சொல் மகிழ்ந்தனர் என்றும் வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது. வேற்றுமை தொகா நிலை தொடர் வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண் தொடரில் மறையாமல் வெளிப்படையாக அமைந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும். கவிதை எழுதினான். ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. இடைச்சொற்றொடர் இடைச்சொல்லுடன் பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோ தொடர்ந்து வருவது இடைச்சொற்றொடர் ஆகும். இங்கு இடைச்சொல் வெளிப்படையாக தெரியும். மற்றொன்று மற்று கூட்டல் ஒன்று. இதில் மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளது. உரிச்சொல் தொடர் உரிச்சொல்லுடன் சால, ஒரு, தவ, நனி, கூர், கழி, மா போன்றவை பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடராகும். மா நகரம். மா என்னும் உரிச்சொல் நகரம் என்னும் பெயர் சொல்லோடு இணைந்துள்ளது. அடுக்கு தொடர் ஒரு சொல்லே பொருள் தருமாறு 2, 3 அல்லது 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். அச்சொற்களை பிரித்தாலும் பொருள் தரும். உதாரணம் வருக வருக வருக. தீ 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 அச்சம் காரணமாக அடுக்கி வந்தது.
இந்த காணொளி கண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.